வெல்கம் டு ஹோம் க்ரௌண்ட் ரெவல்யூஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெயின்போ ஸ்விஸ் சார்ட் ஜூஸ். வாங்க முதல்ல ரெயின்போ ஸ்விஸ் சார்ட்டை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது இது எல்லோ ஸ்விஸ் சார்ட். அதோட தண்டு எல்லாம் பார்த்திங்கன்னா கலர் கலராக இருக்குது. ஸோ அதனால தான் இது ரெயின்போ ஸ்விஸ் சார்ட் அப்படின்னு பேர். இது க்ரீன் கலர், ஒயிட் கலர், அதுக்கப்புறம் பர்பிள், ரெட், எல்லோ கலரில் இருக்குது. இதோட இலைகளில் பின்பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கலரில் இருக்கும். இது எல்லோ கலரில் இருந்தால் அதோட எல்லோவும் க்ரீனும் சேர்ந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். பர்பிள், க்ரீன், ஒயிட், க்ரீன் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. கூட இதோட தண்டில் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் இது சம்மருக்கு இந்த க்ரீன் ஜூஸாகவும் செய்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டெண்டராக இருக்குது அதோட ஸ்டெம். அதனால தான் நான் ரொம்ப மெதுவாக கட் பண்ணுறேன். இது கையிலேயே பறிச்சிடலாம். சும்மா அதை காட்டுறதுக்காக தான் அதை அப்படி பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா பிரைட் எல்லோவாக ரொம்ப அழகாக இருக்குது. அதுலேயும் அந்த க்ரீன் எல்லோ காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பர்பிள் அண்டு க்ரீன் காம்பினேஷன், ரெட், ஒயிட்லலாம் இருக்குது. ஸோ இப்போ நான் ரெயின்போ ஸ்விஸ் சார்ட் எல்லாமே பறிச்சாச்சு. இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே இதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. க்ரீன்ஸும் எப்பவுமே ரொம்ப நல்லது. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஜூஸ் பண்ண போகிறோம். கூடவே நான் ஸ்லோ ஜூஸர், அதாவது மேஸ்டிகேட்டிங் ஜூஸர் யூஸ் பண்ணி தான் இந்த ஜூஸை பண்ண போகிறேன். அதனால் நம்மளுக்கு இதில் இருக்க என்சைம்ஸ்லாம் போகாமல் எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். நம்மளுக்கு நார்மலாக பிளெண்டர் அப்புறமா ஜூஸர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதில் அந்த ஹீட்டுனால எல்லாமே அதில் சத்துக்கள்லாம் சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும். ஸோ நம்ம குடித்தோம் ரொம்ப யூஸ் இல்லை. ஸோ நீங்கள் மேஸ்டிகேட்டிங் ஜூஸரில் பண்ணிங்கன்னா அது எந்த சத்துக்களுமே போகாது. 90% அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கூடவே நான் இந்த பேசில் லீவ்ஸும் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஜூஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் ஒரு 5-6 கேரட் எடுத்திருக்கேன். அப்புறம் ரெயின்போ ஸ்விஸ் சார்ட்டை கொஞ்சம் நேரம் கோல்டு வாட்டரில் வச்சுருந்துட்டு அப்புறமா எடுக்கிறேன். பேசிலையும் அப்படி தான் கோல்டு வாட்டரில் ஒரு 10 to 15 minutes வச்சுருக்கேன். ஏன் இதை கோல்டு வாட்டரில் வைக்கணுன்னா அப்போ தான் ஜூஸ் நல்லா கிடைக்கும். இப்போ முதல்ல கேரட்டை தோல் சீவி அப்படியே இதில் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த கேரட் அதெல்லாம் நீங்கள் இட்லி, தோசை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த கேரட் வேஸ்ட்டாக வரத்தெல்லாம் போடாமல் இந்த மாதிரி தோல் சீவி நம்ம யூஸ் பண்ணோன்னா அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் ட்ரையாகவும் இருக்குது. ஜூஸ் மட்டும் நல்லா வருது. இதுதான் ஸ்லோ ஜூஸர். ஸோ இப்போ நான் கேரட்லாம் எடுத்தாச்சு. ஸோ இப்போ கேரட்லேருந்து இவ்வளோ ஜூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ ரெயின்போ ஸ்விஸ் சார்ட்டையும் பேசிலையும் நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். அந்த ரெயின்போ ஸ்விஸ் சார்ட்டில் எஸ்பெஷலி ரொம்ப ஜூஸ் வரும். அதோட ஸ்டெம்மில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ எல்லாமே ஜூஸ் எடுத்தாச்சு. சிம்பிளாக சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிக்க வேண்டியது தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுவும் சம்மரில் நம்மளுக்கு வாட்டர் லாஸ் ரொம்ப அதிகமாகும். அதனால இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு டே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். ஸோ இந்த ஜூஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெயின்போ ஸ்விஸ் சார்ட் ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.